ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மிளகுத்தூள், ரவை, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், சோள மாவு, உப்பு. உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை மசிச்சு விட்டுருங்க. நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுக்கணும். இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், சூஜி ரவா 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கணும். இந்த ஃபிங்கர்ஸ்க்கு நம்ம செய்கிற மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா வரும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து சின்னதாக ஒரு பால் மாதிரி உருண்டை மாதிரி உருட்டிக்கோங்க. அதை 2 கையிலையும் வச்சு நல்லா இப்படி ரோல் பண்ணிங்கன்னா அது ஃபிங்கர் ஷேப்புக்கு வந்துடும். இதே மாதிரி இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுக்க போகிறேன். இது ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக். அதிகமாக எந்த பொருளும் தேவையில்லை. டீ வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணணும். ஆயில் கொஞ்சம் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சோன்னா அது எண்ணெய் குடிச்சிரும். ஸோ எப்போவுமே மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். நடுவில் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் கிறிஸ்பானதும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.